அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன் காலேஜ் வீடியோஸ் கீழே வந்த கமெண்ட்ஸுக்கு போன வாரம் உஸ்தாத் அல்தாஃபி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரத்துக்குரிய கமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஸோ முதல் கமெண்ட் என்னென்னா, ஃபுரோஸ்கான் அப்படின்றவங்க கேட்குறாங்க, குரானிய கதைகள்னு சொல்லி வச்சுருக்கீங்களே, கதைனா பொய் தானே, குரானுன்றது உண்மையான வரலாறு அப்படின்றத ஒரு கொஷினாக கேட்குறாங்க. நாம் குரானிய கதைகள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதைகளுக்கான மீனிங் லிட்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதை என்பதே பொய்யானது கற்பனையானது என்ற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கதை என்பது ஒரு வடிவம், ஒரு விஷயத்தை சொல்வதற்கான, புரிய வைப்பதற்கான ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி அப்படியே வந்தாங்களா போனாங்களா கூட்டிகிட்டு போய் அப்படியே சொல்லுகிற அந்த முறை தான் ஆக்சுவலி கதை அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தமிழ் சூழலில் நம்ம புழக்கத்தில் பெரும்பாலும் கதை என்பது கற்பனை கதைகளுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. கதை அப்படின்ன உடனே அது கற்பனைக்குள்ளே அவங்க ஃபிட் பண்ணிக்கிட்டதுனால வர்ற கேள்வி. ஆக்சுவலி கதை என்பது கற்பனையாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கற்பனைகளையும் பெரும்பாலும் கதைகளாக சொல்லப்படுகிறது, அப்படி பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதை நம்ம மறுக்கலை. அதன் உண்மையான விஷயத்தையும் கதை வடிவத்தில் சொல்லலாம். ஒரு தகவல்களை, தத்துவங்களை, இந்த மாதிரியான செய்திகளை, ஒரு வசனங்களை அப்படியே வசனமாக டெலிவரி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கதை வடிவமான ஒரு தோற்றத்தில் கொடுக்குற அந்த மெத்தடுக்கு பேர் தான் கதை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை கதைன்னு பயன்படுத்துகிறோமே தவிர இது கற்பனைங்கிற அர்த்தத்தில் உள்ளது இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இலங்கை தமிழில் பார்க்கலாம். ஒவ்வொரு அங்கே இன்னும் அது பேச்சு வழக்கத்தில் கதைக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்லு பேசலாமா கதைக்கலாமா, சாதாரணமாக பேசுதல், ஒரு கருத்தை பரிமாறுதல் என்கிற ஒரு மொழி இலங்கை தமிழ் மக்களிடத்தில் ஒரு பயன்பாட்டில் இருக்கவும் செய்கிறது. ரெண்டாவது அம்சத்துக்குள்ளே என்னென்னு கேட்டால், இதில் நம்முடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நம்ம ஆடியன்ஸு முழுக்க குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளை போய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சொற்கள் பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரியான சொற்களில் தான் நாம் உரையாடுறது பொருத்தமாக இருக்குங்கிற அடிப்படையில் இதை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம். அவங்க அந்த கதை உலகத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குற சேனலு, யூடியூப்புகளில், இணையதளத்தில், சமூக வலைதளத்தில், டிவிகளில், எதில் வேணாலும் பாருங்கள், பெரும்பாலும் அவங்க கதை உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்களும் அது மாதிரியான ஒரு வடிவத்தில் வர்றோம்னு சொல்லும்பொழுது நம்மளோட நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால் ரெண்டாவது, கூடுதலாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வாய்ப்பு இல்லாத வகையில் அதில் துவக்கமே நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, கதைன்னு சொன்னோடனே நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான வெறும் கதைகளோ, இந்த டுபாக்கூரோ, பொய்யோ, கற்பனைகளோ அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மையான வரலாற்று செய்திகளை தான் நம்ம கதைகளாக பார்க்க போகிறோன்றது சொல்லி தான் அதை துவக்கிற காரணத்தினால ஆடியன்ஸை கவனத்தில் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிழையாக தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அடுத்ததாக நம்மளுடைய குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு அறிமுக உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு மந்திரக்கோளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நபிமார்கள்ட்ட எங்கே மந்திரக்கோள் இருந்துச்சு? மந்திரக்கோள்ன்றதே ஒரு ஃபேண்டசியான வார்த்தை தானே, அதை அப்படி பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. மந்திரக்கோள் அப்படின்னு நம்ம சொன்னது அதனுடைய நேரடி அகராதி பொருளில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அது சிக்கல் தான். நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம், எல்லா மொழியிலுமே பயன்படுத்துறது உண்டு. அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் அதுக்குரிய மீனிங். சிங்கம் போல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னோம்னா நேரடியாக சிங்கம், சிங்கத்தை போல் பல்லு, சிங்கத்தை போல் முடி, சிங்கத்தை போல் நகம் என்று நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதை ஒப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இது நேரடியாக நீங்கள் லிட்ரல் மீனிங்காக அகராதி மீனிங்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது பிழையானது தான். நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நாம் இதை கேட்குறோம், கேள்வியாகவே முன்வைக்கிறோம், மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. பெரும்பாலானவங்க அதை கரெக்டாக புரிந்து கொண்டு குர்ஆனை தான் நம்ம அந்த வார்த்தையில் குறிப்பிடுறோம், குர்ஆனை தான் அந்த சொல்லின் வழியாக நம்ம கவனத்தில் கொள்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி மந்திரக்கோள் வச்சு ஒருத்தரும் ஒன்றும் பண்ணி எந்த மாற்றங்களும் நிகழ்த்தினது இல்லை. அதுதான் யதார்த்தம். ஒருவேளை அதை ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குர்ஆனில் அதுக்கு நெருக்கமான ஒரு செய்தியும் இருக்கிறது. நமக்கே தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குர்ஆனும் நிறைய பேசுது. அவங்க ஒரு கோலை வைத்து தான், கோலை பயன்படுத்தி தான் அல்லாஹ்விடமிருந்து ஆர்டர் வருது. அந்த கம்பை வச்சு அடிக்கிறாங்க, கடல் பிளக்குது. கம்பை வச்சு அடிக்கிறாங்க, பாறையிலேருந்து தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. கம்பை தூக்கி போடுறாங்க, அது ஒரு பாம்பாக உருவெடுக்கிறது. அந்த பாம்பை போய் பிடிக்கிறாங்க, மீண்டும் அது கம்பாக மாறுது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன, அது அதனுடைய என்ன அப்படின்னு அல்லாவே கேட்குறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது என்ன? இது ஒன்றும் இல்லை, சாதாரண தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய வழக்கரத்தில் இருப்பது என்ன? உடனே மூசா நபி ஆன்சர் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறாங்க. காலஹி அசாய அத்தவக்கோ அலேஹா வாஹுஷ் பிஹா அலா கனமி ஒளிய பிஹா மாரி பூக்குறா. இது என் கம்பு, இதை வச்சு இந்த ஆடு மாடல் இலையெல்லாம் பறிப்பேன், தேவைப்பட்டு அப்படி சாஞ்சி நின்றுக்குவேன், நிறைய இதை வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஒரு சாதாரண கம்பை வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒர்க்கத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுவே பின்னால் எப்படி மாறுது? ஆச்சரியப்பட தகுந்த வகையில் ஒரு மேஜிக் எப்படி ஒரு இயக்கிறமோ அப்படியான நிகழ்வுகள் அதன் வழியாக எல்லாம் வெளிப்படுத்தினான்ல. யாராலையும் சாத்தியம் இல்லையே. ஒரு 23 வருஷ காலத்துக்குள்ள இப்படியான ஒரு புரட்சியை உலகத்தில் யாரும் நிகழ்த்தினது இல்லையே.
எத்தனையோ புரட்சின்னு பேசப்படுது. எந்த புரட்சியுமே இப்படி தலைகீழாக 360 டிகிரி மாத்தின புரட்சின்னு உலகத்தில் ஒன்றுமே பார்க்கலையே. பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறாங்க, ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, முன்னாடி இருக்கிற மன்னர்களை நோட்டிட்டு பின்னாடி வேற மன்னர்களும் வந்து உட்கார்ந்தாங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு பெரும் புரட்சியாக பேசப்படுது. ஒரு ஆட்சி மாற்றமெல்லாம் பெரிய புரட்சியா? நாட்டில் ஆங்கிலேயர்கள் போனாங்க, இந்தியர்கள் ஆளுகிற இடத்துக்கு வந்தாங்க, இது புரட்சி அப்படிங்கிறாங்க. இதில் புரட்சின்னு சொல்கிறது என்ன இருக்குது? முன்னாடி அவங்கள அனுப்பிவிட்டு இவங்க பின்னாடி வந்திருக்கிறாங்கிறத தவிர வேறு எந்த மாற்றங்களுமே இல்லை. இப்படி புற உலகத்தில் புற சாதனங்களில் ஏற்படுகிற மாற்றங்களை, ஏதோ ஒரு சின்ன அம்சத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை எல்லாம் மக்கள் புரட்சின்னு நினைக்கும் பொழுது, இப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை, மனநிலை மாற்றத்தை, சிந்தனை மாற்றத்தை, அறிவு மாற்றத்தை, நடத்தை மாற்றத்தை, ஆன்மீக மாற்றத்தை, பொருளாதார மாற்றத்தை, இப்படி அனைத்து மாற்றத்தையும் அப்படியே டோட்டலாக புரட்டி போட்ட ஒன்று அப்படின்னா அது அப்படிதான் ஆச்சு. எப்படிப்பா அது? அவரை பார்த்த உடனே மேஜிக் மேன் எப்படிப்பா இது அப்படிங்கிறவங்கள, அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாற்றை பார்க்கும் எப்படிப்பா இது அப்படின்னு கேள்வி வருதுல்ல, அந்த கேள்வியை நிகழ்த்துறது குர்ஆன். அது மாதிரி இப்போ மூசா நபி கையில் இருந்த அல்லாஹ்வுடைய அற்புதம் வந்து அது கைத்தடி மேஜிக்கு அந்த கம்பா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களில் குர்ஆனாக இருந்துச்சு. அதையும் ரசூலுல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டும் போயிட்டாங்க. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் எது அப்படின்னா குர்ஆன் தான் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால அந்த அந்த வார்த்தையும் நபிமார்களிடத்தில், ஏன்னா சில பேர் அப்படி இல்லவே இல்லை, அப்படி ஒரு தொனி, அப்படி ஒரு சொல்லையே நபிமார்களோடு பொருத்துவது பொருத்தமற்றது அப்படிங்கிறாங்க. அப்படி பொருத்துறதும் பிழை இல்லை என்பதற்கும் நமக்கு சான்றுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இது மாதிரி உங்களோட கேள்விகளுக்கும் உஸ்தாத் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா குர்ஆன் காலேஜ் வீடியோஸ் கீழே உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸாக போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. குர்ஆனில் சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் 263வது வசனம், அதில் ஒரு அருமையான ஒரு சமூக பண்பாட்டை அல்லாஹ் பேசுகிறான். கவுலும் மாரூஃபும் வ மக்ஃபிரத்துன் ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா வல்லாஹு கனியுன் ஹலீம். தர்மம் செய்கிறத பற்றி பேசிக்கிட்டே வரும் பொழுது தர்மம் கேட்குறாங்க, நமக்கு கொடுக்க முடியல. அந்த மாதிரி தருணத்தில் வ மக்ஃபிரத்துன் மன்னிக்கிறது, இது ரொம்ப நல்லது. கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தையை சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறான். இதில் உள்ள கேள்வி என்னென்னா, நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. என்ன கேட்டால், தர்மம் எப்படி தர்மமோ, ஒரு பொருளாதார தர்மம் செய்கிறோம், அது தர்மமாக கணக்கிடப்படுகிறது, ஓகே, அது புரிந்து கொள்கிறோம். அது மாதிரி நல்ல வார்த்தைகளும் தர்மங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அடுத்து அதை சொன்ன இறைவன் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்ஃபிரத்துன் மன்னிக்கிறது அப்படிங்கிறான். யாரை மன்னிக்கிறது? யார் மன்னிக்கணும்? யார் தர்மம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரோ, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய நான் சொல்லி காட்டுறதை விட நான் மன்னிக்கிறது சிறந்ததுங்கிறான். நான் என்னத்தை மன்னிக்கணும்? நான் எதுக்கு மன்னிக்கணும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதனால் இதில் அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி என்ன? மன்னிக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே, இந்த மன்னித்தலுடைய பொருள் என்ன, அதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்பது குறித்து இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு விளங்குகிற விளக்கத்தை கமெண்ட்ஸில் நீங்கள் பதிலாக பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அதற்கான பதிலை நாம் விரிவாக பார்க்கலாம்.